ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஓவரால் அவுட்லுக் எப்படி இருக்குது, ஸோ புல்லிஷில் இருக்கா பேரிஷில் இருக்கா அண்ட் வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இப்போது சார்ட்ஸில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டியை பார்த்தலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மூவ் இந்த பட்ஜெட்டில் வந்து நமக்கு வந்து செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துட்டு அடுத்த நாள் ஒரு சடன் ஒரு கேப் அப் மார்க்கெட் திரும்பி போயிட்டு பெரிய அளவில் பிரேக் அவுட் ஆகலை. ஃபுல்லாக ஓப்பனிங்லேருந்து நம்மளுக்கு கிட்ட செல்லிங் ப்ரெஷர் தான். ஸோ ஆல்மோஸ்ட் டாப்பில் இருந்து உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்னா 600 பாயிண்ட் டவுனில் தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் புல்லிஷ் அப்படின்றது ஓகே, பட் ஹை அப்படிலேருந்து அதுலேருந்து 600 பாயிண்ட் டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆல்ரெடியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு கிளியராக லோ பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் கீழே தான் வந்துட்டு இருந்துச்சு. இந்த இதுலேயுமே கொடுத்துருப்பேன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி போகலாம் அப்படின்ட்டு. ஸோ ஸ்டில் நவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து இப்போது இதில் டெய்லி சார்ட்டில் ஒரு நாய்ஸ் தெரியுது, பட் நீங்கள் வீக்லியில் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக உங்களுக்கு தெரியும். ஸோ வீக்லியில் கரெக்டாக நம்மளுக்கு அந்த பிலோ த லெவல்லே ஒரு க்ளோஸ் வந்திருக்கு நம்மளுக்கு டெய்லியில். ஸோ ஒருவேளை இந்த வீக் வந்து 25,700 பிலோலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா திரும்பி நம்மளுக்கு மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் தான் வரும். பையிங்க்கு வாய்ப்பு இப்போதைக்கு கிடையாது. இல்லை நம்மளுக்கு மார்க்கெட் பையிங் ஆகணும் அப்படின்னா ஓவராலாக நம்மளுக்கு இந்த 26,300 மார்க் மேலே டெய்லியில் ஒரு புல்லிஷ் க்ளோஸ் வந்ததுன்னா மட்டுமே நம்ம அதை புல்லிஷ் ட்ரேடாக எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம வந்துட்டு இப்போதைக்கு இந்த ஒரு இண்டிகேஷன் மூவ்மெண்ட்டில் பை செல்லுன்னு பெட் பண்ணாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது பெட்டர். செல் ஜோன்லேயே இருக்கிறது சேஃபாக இருக்கும். ஏன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த டாப் வந்து ஒரு மேஜர் ஒரு செல்லிங் ஜோனாகவே இருக்குது. நம்மளுக்கு வந்து போயிட்டு மாறிட்டு திரும்பி ரிஜெக்ஷன் தான் ஆகுது. இது எப்போ மாறி நம்மளுக்கு உடைக்குதோ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு மொமெண்டம் வந்து நிஃப்டியில் இருக்குது. பட் அது உடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த சைட்வேஸ் திரும்பியும் கண்டினியூ ஆகிட்டு மார்க்கெட் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இப்போதைக்கு இருக்குது. ஓவரால் வந்து இப்போ பை அப்படின்ற ஜோனுக்கு நீங்கள் போக வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு இந்த புல்லிஷ்னஸ் க்ளோஸ் வந்து நம்மளுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருந்துச்சு அப்படின்னா ஓகே, பட் அதுக்கு அந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியல அப்படிங்கிறது ஃபர்தராக வீக்னஸ் தான் நமக்கு ஷோ பண்ணுது. ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம சேஃபாக இருக்கிறதே பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி வந்து டெய்லி வியூ கொடுத்துட்றேன். ஸோ டெய்லி வியூ பொறுத்தளவுக்கு ஒன் ஹவர் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய கேப் தெரியுது. இதில் ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய கேப்பு. அண்ட் ஸோ டெய்லியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. ஓகே, தென் 4 hour ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. ஸோ நாளைக்கு நாளைக்கு நீங்கள் பை சைடில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் 25,730 அபோவில் ட்ரேட் ஆனால் மட்டும் பையிங்கை பற்றி நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி இல்லை 25,700 பிலோலே மார்க்கெட் ட்ரேட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு ஷார்ட் ஃபால் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓப்பனிங்கை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நாளைக்கு கேப்பப் ஆகி மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது, அதாவது 15 மினிட்ஸோட ஹை பார்த்தீங்கன்னா இந்த 25,860 இதுக்கு மேலே நாளைக்கு சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே தான் ஏறப்போகுது. ஸோ பையிங்லேயே இருக்கலாம். பட் இல்லை மார்க்கெட் கீழே ஓப்பனிங் கொடுத்து மார்க்கெட் கீழே இருக்குது 25,730 பிலோலே இருக்குது அப்படின்னா செல்லிங்கில் இருக்கிறதே பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் நாளைக்கு நிஃப்டிக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அண்ட் 1 ஹவர்லேயே பார்த்தீங்க அப்படின்னாலுமே நம்மளுக்கு செல்லிங் ப்ரெஷர் தான் தெரியுது. கீழே வந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு 25,400 இருக்குது. ஒரு 300 பாயிண்ட்ஸ் ஃப்ரீ ஃபால். தென் அதை பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் 25,091 இந்த ரேஞ்சில் தான் நெக்ஸ்ட் சப்போர்ட்ஸே நம்மளுக்கு நிஃப்டி இருக்குது அப்படின்றது நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு ஸோ அதே தான் சேம் ஆல் டைம் ஹை மேலே மார்க்கெட் க்ளோஸ் வைக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்கான் பேங்க் நிஃப்டி. டாப்பில் போயிட்டு நம்மளுக்கு திரும்பியும் செல்லிங் ப்ரெஷர் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு ஓவரால் பொசிஷன் வியூ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கிளியராக நம்மளுக்கு இன்னும் அன்னைக்கே நான் சொல்லியிருப்பேன். கடைசியாக பேங்க் ட்ரேட் வீடியோ பார்க்கும்போது கூட 57,300 பிலோ பிரேக் ஆனால் நம்ம செல்லிங் போகலாம். அப்படி பிரேக் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் திரும்பி மேலே ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டாக நமக்கு அந்த லெவலில் பிரேக் ஆகலை. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போது டெய்லியில் மேலே போனாலும் மார்க்கெட் வந்துட்டு இந்த லெவலுக்கு மேலே ஒரு புல்லிஷ்னஸ் க்ளோஸ் வர முடியாததுனால நாளைக்கு மார்க்கெட் 16,130 மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த 15 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஜோனுக்கு மேலே அதாவது 60,138க்கு மேலே மார்க்கெட் நாளைக்கு ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா ஃபர்தராக நம்ம வந்து பையிங் சைடை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை மார்க்கெட் வந்து ஃபர்தராக டவுன் சைடில் தான் லோ ரைஸ் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அகெயின் நம்மளுக்கு ஒரு ஓப்பனிங் லோலே கிடைக்கிது அப்படின்னாலோ இல்லை கேப் ஆகிட்டு திரும்பி செல்லிங் வருது அப்படின்னாலுமே 16,138 பிலோவில் நீங்கள் செல்லிங்கில் இருங்க. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா செல்லிங்கில் இருக்க வேண்டாம்.
பிரேக் அவுட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் அந்த லெவலுக்கு மேலே இருக்கும்போது. ஏன்னா அது ஒரு நல்ல பையிங் ஜோனாக இருக்கிறதுனால சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு பொசிஷனல் வியூ டெய்லியில் பார்க்கும்போது நம்மளுக்கு மார்க்கெட் ஹையில் செல்லிங் ப்ரெஷர் தான் தெரியுது. இதுவுமே நம்மளுக்கு ஹைலேருந்து ஆல்மோஸ்ட் எத்தனை பாயிண்ட் 1700 பாயிண்ட், ஆல்மோஸ்ட் 2.8% இது மார்க்கெட் கீழே வந்து தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. புல்லிஷ்னஸ் க்ளோஸ் கொடுக்க முடியல. ஸோ இதுவுமே ஃபர்தராக ஒரு வீக்னஸ் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. நாளைக்கு ஈவினிங் இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ண கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். ஸோ முடிஞ்சதுன்னா நாளைக்கு நம்ம ஈவினிங் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்